வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளார் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாருக்கு வந்து நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து சாட்டின் மெட்டீரியல். ஆக்சுவலாக இது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நல்ல சாட்டின் மெட்டீரியல் தான். பட் நான் வந்து கலருக்காக நான் இந்த சைடு வந்து வர்ற மாதிரி ஃப்ளாருடைய அவுட்புட் வந்து இந்த சைடு வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் போடுறதுக்கு ஒரு சின்ன மூடி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்ன ஃப்ளாராக வேணும் அப்படின்னா அதை விட சின்னதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பெரிய அப்ஜெக்டாக எடுத்து பெரிய ஃப்ளாராகவும் கொண்டு வந்துக்கலாம். அது மாதிரி ஆல்ரெடி நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 4 பீசஸ் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஒரு ஃப்ளாருக்கு வந்து நம்மளுக்கு 6 பெட்டல்ஸ் வேணும். ஸோ 6 கிளாத்ஸ் வேணும். ஸோ நான் அது மாதிரிக்கே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கையூசி வேணும். சேம் அதே கிளாத்தோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். அதன் கீழே நாட் போட்டுட்டு இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் 4ஆக மடக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைட்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கையூசியை கீழேருந்து மேலே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எடுக்கும்போது அப்படியே கண்டினியூ பண்ண வேணாம், ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊசியை அதர் சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணால், ஒரு செயின் ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். ஆப்போசிட் சைடு வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊசியை வெளியே எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கொண்டுட்டு போய்க்கலாம் நம்ம அந்த கிளாத்தை. இப்போ கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அது உள்ளே போயிடும். நம்ம இழுக்கும்போது அது சுருங்கிக்கும். 6 பெட்டல்ஸையும் சேம் இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இழுத்து இந்த மாதிரி சுருங்க வைப்போம். ஸோ நம்ம வந்து மற்ற பெட்டல்ஸையும் சேம் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் பண்ண மாதிரியே தான் இப்போவும் 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊசியை ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது, அதாவது ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து எடுக்கும்போது ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆப்போசிட் சைடு வரைக்கும் ஊசியை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பெட்டலை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் ஒர்க் தான். 6 பெட்டல்ஸும் உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊசியை எடுக்கும்போதும் சரி, நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் சரி, ஒரு பெட்டல் எப்படி முடிக்கிறோமோ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊசியை எடுக்கிறோம் இல்லையா, லாஸ்ட்டாக நம்ம பெட்டல் போட்டோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து கீழேருந்து எடுத்தோம். இதுக்கு வந்து மேலேருந்து எடுக்காமல் எப்பயும் போல் கீழேருந்தே எடுங்க. சேம் அதே மாதிரி 6 பெட்டலுக்கும் சேம் ஒரே மாதிரி பண்ணணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாரோடைய லுக் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது லாஸ்ட்டு பெட்டல் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை அப்படியே 6 பெட்டல்ஸையும் ரொம்ப நெருக்கமாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நல்லா இறுக்கிட்டோம். 2 சைடில் இருக்கிற நாட்ஸையும் பக்கத்தில் கொண்டு வந்து இருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இது கொஞ்சம் ஃபேப்ரிக் கொஞ்சம் கெட்டியான ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப லேஸான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க, இதுவே வந்து ஒரு நெட் மெட்டீரியல் எடுக்கிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எடுத்திருக்கிறது வந்து சாட்டின் மெட்டீரியல். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப டைட் ஆகுது. ஸோ இதை அப்படியே நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். நாட் போடும்போது கொஞ்சம் லூஸாக இல்லாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஃப்ளாரோட லுக்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம நாட் போடும்போது கரெக்டாக நாட் போட்டுக்கணும். ஒரு தடவை இல்லாமல் இன்னும் 2, 3 தடவை நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நூல் தெரியக்கூடாது இல்லையா, ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு ஃப்ளாரும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். 2 ஃப்ளார் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து சாட்டின் மெட்டீரியலில் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் லைட்டான வெயிட்டில் இருக்க ஃபேப்ரிக்கில் செஞ்சுருந்தேன். இதுதான் அது. நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சாட்டின் மெட்டீரியலில் செஞ்சு பார்க்கலாம், ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லலான்னு தோணுச்சு. அதனால் செஞ்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சென்டரில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி செய்யலாம் நம்ம. அஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம வந்து பேட்ச் அப்படின்னா ஒரு ஸ்டோன் வச்சு அப்போ சுற்றி வந்து பீட்ஸ் இந்த மாதிரி வைப்போம். பட் நான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன்.
மிரரில் வந்துட்டு மிரரில் நம்ம அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து இந்த ஃப்ளாருக்கு சென்டரில் அட்டாச் பண்ணலாம். நார்மலான கையூசி நாம் எப்பயும் போல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே கையூசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்மளுக்கு. அது எடுத்துகிட்டு வந்துடாது, நம்மளுக்கு இது ரிமூவ் ஆகி வராது கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா மிரரோடைய அவுட்லைனுக்கு ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு, ஸோ அந்த செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது, எனக்கு கஷ்டமாகலாம் இல்லை. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து ஒரு ஃப்ராகுக்காக ட்ரை பண்ணது. பட் அந்த ஃப்ராகுக்கு இன்னும் அந்த மெட்டீரியல் கிடைக்கல. இப்போ நம்ம ஃப்ளார் செஞ்சுட்ருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மெட்டீரியல் அதில் ஃப்ராகுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அந்த ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளார் மட்டும் போட்டு காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு, அதனால் போட்டுட்ருக்கேன். சேம் அதே மாதிரி அந்த கார்னர் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃப்ளார் ஃபுல்லாக வர்ற மாதிரிக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மிரர் வந்து நம்மளுக்கு சென்டரில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு சென்டரில் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஃப்ளார் லுக் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை நாட் போட்டு நூலை கட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். சேம் இதே மாதிரி இன்னொரு ஃப்ளாரையும் நம்ம முடிச்சுக்கலாம். சேம் இதே ஃப்ளாரை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியும் கிளாத்தை கட் பண்ணியும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்கொயரில் வந்து எனக்கு அவ்வளோ வந்து நீட்டாக வரல, ரவுண்ட் ஷேப்பில் தான் நீட்டாக வந்திருக்கு. சேம் 2 ஃப்ளாரையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை சேம் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி பக்கத்தில் நம்ம கொடி டிசைன்ஸ் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். லைட்டாக நம்ம கொஞ்சம் தூக்குன மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3D ஃப்ளார் மாதிரி வரும். சேம் இதை வந்து நம்ம ஒரு குர்த்திலேயோ இல்லை நம்ம வந்து ஒரு ஃப்ராக்லேயோ ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த கொடி டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை வச்சு காமிச்சிட்ருக்கேன். கொடி டிசைன் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கொடி டிசைன் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து ஒயிட் கலர் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நம்ம மிரர் தானே கொடுத்துருக்கோம் சென்டரில். ஸோ நான் வந்து சில்வர் கலர் பீட்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நம்மளுக்கு ப்ளவுசஸ் ஃபுல்லாகவே வந்து கோல்டன் கலர்லேயே வர்றதுனால சில்வர் கலர் அதிகமாக யூஸ் பண்ண முடியாத மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதனால் சில்வர் கலர் வந்து இந்த மாதிரி மோட்டிஃபில் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்ருந்தேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் லீஃபும் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்ம பெரிய சைஸ் பீட் இடையில கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து லீஃப் மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கொடுப்போம். பட் இந்த தடவை இந்த மாதிரி வெறும் சுகர் பீடில் மட்டும் ஒரு லீஃப் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃபுல்லாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து இந்த ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நம்ம பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். லாஸ்ட்டு பீடும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் கலர் ஜரியிலேயே வந்து இப்போ நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன், போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் சில்வர் கலர் வந்து ஜரி வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நீங்கள் அதை போடும்போது துளிப் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கைவலி எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோன்னா இன்னும் நம்மளுக்கு டஃப்பாக தான் இருக்குது. ஸோ சில்வர் ஜரி யூஸ் பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக கை வலிக்கும். அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்த உடனே வந்து நீங்கள் சில்வர் ஜரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வலி எடுத்துக்கும். நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சுருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு லீஃபுடைய லுக் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து செயின் ஸ்டிச்சில் தான் வந்து அதனுடைய லீஃபோட லுக் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸையும் ஒரு லீஃப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம புள்ளி வச்சு கோலம் போட்டால் கிராஸாக போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி போட்டு அதை ஒரு லீஃப் மாதிரி லுக் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த தடவை. சேம் அதே மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஷார்ப் எட்ஜஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் டேர்ன் பண்ணும்போது லைட்டாக லூஸ் கொடுத்து டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்துடும். எப்போயுமே ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப டைட்டாக போட வேண்டாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே கொஞ்சம் லூஸ் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். எல்லா பக்கமும் நம்ம வந்து பீட்ஸுக்கு ஃபுல்லாக பீட்ஸ் வச்சு அதுக்கு அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளார் அட்டாச் பண்ணலாம். இந்த ஃப்ளார் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணியே நம்ம ஃப்ளார் அட்டாச் பண்ணிக்கலாம். கீழேருந்து எடுக்கும்போதே நம்ம வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அது பெட்டல் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 2லேருந்து சைட்லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம ஊசியை. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக காட்டும்போது நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். எப்பயும் போல் கீழேருந்து எடுக்கிறோம்.
கீழேருந்து எடுக்கும் போதே நம்ம வந்து ஃப்ளாரோடைய செகண்ட் பெட்டலுக்கு கீழேருந்து எடுத்து கொஞ்சம் தள்ளி அதுக்கு கீழே நம்ம ஊசியை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன் பாருங்கள், தெரியும். நம்ம ஊசியை எடுக்கும்போதே அந்த பெட்டல்ஸோடைய ரெண்டாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த ரெண்டாக பிரிஞ்சதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. மறுபடியும் ஊசியை கீழே எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கீழேருந்து எடுக்கும்போதே ஃப்ளாரோடைய செகண்ட் பெட்டல் உள்ளேருந்து வந்துடும் தானாகவே. சேம் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி கீழேருந்து எடுத்துக்கலாம் ஊசியை. சேம் இதே மாதிரி தான் 2 ஃப்ளாரையும் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இதுவே போதும், இந்த ஸ்டிச்சே போதும். வேறு எதுவும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் தேவையில்லை. நம்ம இந்த ஸ்டிச்சஸ் பண்ணும்போது ஒரு பீட் கொடுத்து, கார்னரில் பீட் கொடுத்து கூட பண்ணலாம். அதுவும் அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.